நம்ம குடிக்கிற தண்ணியில இருக்கிற ஃப்ளூரைட்னால வர்றதுதான் இந்த பற்கரை. இந்த மாதிரி பற்கரைகள் நம்ம அறிஞ்ச நாள்ல இருந்தே நமக்கு ஒண்ணு இருக்குது அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுல ஃப்ளூரைடு என்ற தாது பொருள் வந்து ஒரு சில ஏரியாங்கள்ல நமக்கு வந்து நிறைய அது காணப்படுது. குறிப்பா தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வெள்ளூர் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஃப்ளூரைடு என்ற வேதிப்பொருள் வந்து அதிகமா இருக்கு. எதுல? நம்ம குடிக்கிற தண்ணியில அதிகமா இருக்கு. நம்ம பல்லு வளருது இல்லையா, குறிப்பா நம்மளுக்கு வந்து குழந்தை பருவத்துல இருந்து 8 வயசுக்கு உள்ளார நம்ம குடிக்கிற தண்ணியில இருக்கிற ஃப்ளூரைட்னால வர்றதுதான் இந்த ஃப்ளூரோசிஸ் அப்படின்றது. I am Dr. K. Rajeshwari from Department of Public Health Dentistry, ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மேல்மருவத்தூர். இந்த கரை வந்து போயிடுமா, நம்ம பல்லு நல்லா விளக்குனா போயிடுமா, உப்பு போட்டு தேய்ச்சா போயிடுமா அப்படின்னா போகாது. ஏன்னா இது பல்லுக்கு மேல ஒட்டிட்டு இருக்க கரை கிடையாது. இது வந்து பல்லுக்கு உள்ள நம்ம பல்லு உருவாகும் போதே உள்ளுக்குள்ளேயே வந்த கரை. இந்த கரைகளை நம்ம சுத்தம் பண்றதுக்கு வேற வேற வழிகள் இருக்கு. ஒண்ணு வந்து பல்ல வந்து ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு முன்புறத்துல இருக்கிற மெயினா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 6 பல்லு எதிர்க்க தெரிகிற 6 பல் தான் நம்மளுடைய ரொம்ப கவலையா இருக்கும். ஸோ அந்த முதல் 6 பல்லு வரைக்கும் நம்ம முதல் 1 மில்லிமீட்டர் அளவுக்கு பல்ல தேய்த்துட்டு அதுல வந்து மேல வந்து ஒரு பல் கேப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போடுறதுன்னா பல்லு ஃபுல்லாவே நம்ம போடுறது. இது வந்து வெனீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா பல்லோடைய பாக்குற பகுதியில மட்டும் நம்ம வந்து கேப் மாதிரி பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய கரையை வந்து நம்ம போக்கிட்டு நம்மளுக்கு வந்து வெண்மையான பல்களை நம்ம அடைய முடியும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, ரொம்ப ப்ரௌனா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த கேப் போறதுக்கு முன்னாடியே ப்ளீச்சிங் சொல்லுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க வார்த்தை தான். பல்ல வெண்மையாக்குறதுக்காக நம்ம ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து வெள்ளையாக்குறோம். ஸோ அந்த ப்ரௌன் கலர் கரையை வெள்ளையாக்குறதுக்கு ப்ளீச்சிங்னு இன்னொரு முறையும் நம்மளால பண்ண முடியும். இது இல்லாம இப்போ வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துகிட்டே வர்றதுனால வேகமான காற்று அதை வந்து நம்ம பல்லுல செலுத்தி மைக்ரோ அப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த மேல இருக்க பகுதியை வந்து கொஞ்சம் தேய்த்து விட்டோம் அப்படின்னா அது வெண்மையா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பல்லு வந்து கரை ஆயிடுச்சு அப்படின்னா பல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்று நம்மளால வெண்மையான பற்களை அடைய முடியும். பற்கரைக்கான சிகிச்சை முறைகளான நம்மளுடைய வெனீர்ஸ் இல்லை மைக்ரோ அப்ரேஷன், ப்ளீச்சிங் அது போன்ற சிகிச்சைகள்லாம் நம்மளுடைய ஆதிபராசக்தி பல் மருத்துவமனையிலே சிறப்பான முறையில் நம்மளுக்கு வந்து கை தேர்ந்த மருத்துவர்கள் எல்லாம் நமக்கு வந்து இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கூட நீங்கள் அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கலாம்.